ஒன்டேரியோவில் நீங்கள் கார் வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த சிம்பிள் ட்ரிக்ஸை பாவிக்கிறது மூலம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டாலர்ஸை உங்களோட ரினியூவலில் நீங்கள் சேவ் பண்ணலாம். இன்றைக்கி என்கிட்ட இன்சூரன்ஸ் ரினியூவலுக்கு வந்த ஒரு கிளையண்ட்டோட சோக கதையை தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே, அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். ஃப்யூச்சரில் உங்களோட ரினியூவல் டைமில் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக கார் இன்சூரன்ஸ் ஒன்டேரியோவில் எவ்ரி இயருக்கு தான் போடுவாங்க. ஓகே, ஸோ ஏங்கிற கம்பெனியில் நீங்கள் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் இந்த டேட்லேருந்து சரியாக எக்ஸாக்டாக ஒரு இயரில் அந்த இன்சூரன்ஸ் இதாகும், எக்ஸ்பயர் ஆகும். ஸோ இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு ஒரு 1 மந்த்துக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த ஏங்கிற கம்பெனி உங்களுக்கு அடுத்த வருஷம் ரினியூவலுக்கு என்ன அமௌண்ட்டுன்னு சொல்லி இதை அந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிட்டு இருக்கிறதோட கூடலாம் குறையலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சேம் ஆகிக்கலாம். மோஸ்ட் ப்ராப்ளி சேம் ஆகிக்காது, இதை கூடும் இல்லாட்டி குறையும். ஓகே, என்ன ரேட்டுன்னு சொல்லி அவங்க ரினியூவலுக்குரிய அந்த ப்ரைஸை உங்களுக்கு அனுப்புவாங்க. உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் அந்த கம்பெனியில் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஷாப் அரவுண்ட் பண்ணலாம். ஷாப் அரவுண்ட் பண்ணணுன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் நீங்கள் வேறு இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அவங்க தாரத்தை விட பெட்டரான ஆப்ஷன் தருதான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி செக் பண்ணக்குள்ளே ஏங்கிற கம்பெனியை விட பிங்கிற ஒரு கம்பெனி உங்களுக்கு பெட்டரான ரேட் தருவாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏங்கிற கம்பெனியில் இருக்கிற இன்சூரன்ஸை ரினியூ பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நீங்கள் பிங்கிற கம்பெனியில் புது இன்சூரன்ஸை போட்டு அடுத்த வருஷத்தை கொண்டு போகலாம். இதுதான் நார்மலாக சிம்பிளாக நடக்கிற விஷயம். ஆனால் இதில் இருக்கிற கொஷன் என்னென்னு சொன்னால், ஒரு இன்சூரன்ஸில் ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு இன்சூரன்ஸை மாறுறதுக்குரிய இந்த ஷாப் அரவுண்ட் பண்ணுற விஷயத்தை எப்போ ஆரம்பிக்கணுங்கிறது அநேகமானங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி நான் அந்த வீடியோ செஞ்சுட்டு இருக்கிற டே பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்டே. இன்றைக்கி நடந்த விஷயம் தான் அது. என்ன, நேற்று சண்டே ஒரு ஆள் என்ன கண்டெக்ட் பண்ணியிருந்தார். அதுவும் சண்டே லைக் ஈவினிங் நைட் டைம் மாதிரி தான் என்ன கண்டெக்ட் பண்ணியிருந்தார். அவர் ஆல்ரெடி வச்சிருக்கிற இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நைட்டோட முடியுது, அதாவது நாளையோட முடியுது, அதாவது இன்றைக்கி நைட் 12ஓட முடியுது. ஸோ அவரை இன்சூரன்ஸ் முடிகிறதுக்கு சரியாக 2 நாளைக்கு முதல், அதாவது நாட் 48 hours. ஓகே, ஜஸ்ட் இடையில ஒரு 24 hour தான் முழு நாள் இருக்குது. அதுக்கு முதல் வந்து என்ன கண்டெக்ட் பண்ணுறது, அதாவது சண்டே ஈவினிங் என்ன கண்டெக்ட் பண்ணுறாரு. மண்டே மட்டும்தான் எல்லா ப்ராசஸ் செய்கிறதுக்கு. டியூஸ்டே ஏர்லி மார்னிங்லேருந்து அவர் புது இன்சூரன்ஸ் எடுக்கணும். அப்போ நான் சண்டே நைட்டு என்ன பண்ணிடுறேன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கோட் எடுத்து அவருக்கு அனுப்பினேன். ஓகே, இந்த கம்பெனியில் உங்களுக்கு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் தாராங்கன்னு சொல்லி கோட்டை அனுப்பினேன். இப்போ கோட்டை அனுப்பின உடனே அவர் ஆல்ரெடி பே பண்ணிக்கிட்டு இருக்கிறது ப்ளஸ் அந்த நெக்ஸ்ட் இயருக்கு அந்த கம்பெனியில் அவர் எங்கே பே பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த கம்பெனிலேயே கண்டினியூ பண்ணுற ப்ரைஸை விட நான் கொடுத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்டரான ப்ரைஸ். அப்போ அவர் சொன்னார், ஓகே எனக்கு இந்த ப்ரைஸ்லேயே இன்சூரன்ஸ் எடுக்க எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. சரி, அப்போ நான் நாளைக்கு இந்த விஷயத்தை பார்ப்போம்னு சொல்லி போட்டு இன்றைக்கு காலையில் போய் ஆஃபீஸ்லேருந்து அவரோட இன்சூரன்ஸோட டீட்டெயில்ஸை எடுத்து பார்க்கக்குள்ள அவருக்கு 2 பிரச்சனை இருக்குது. முதலாவது அவரோட இன்சூரன்ஸில் ஒரு லெப்பவுண்ட் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரோட நேமில் 2 at fault கிளைம் இருக்குது. ஸோ இந்த இன்சூரன்ஸ் லெப்புன்னா என்ன அதுக்குன்னு சொல்லி ஒரு தனி வீடியோ போடுறேன். இன்சூரன்ஸ் கிளைம்களில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ இது அதுக்குரிய வீடியோ இல்லை. அப்போ இந்த கிளைம் 2ம் அடுத்தது இந்த இன்சூரன்ஸ் லெப்பும் இருக்கிறதால அடுத்த உடனே நான் பைண்ட் பண்ண முடியாது. அண்டர் ரைட்டரை அப்ரூவல் எடுக்கணும். அண்டர் ரைட்டர் இருந்தார், புரோக்கர்ஸ்ண்டா யார், கிளைம் அட்ஜஸ்டர்ஸ்ண்டா யாருன்னு சொல்லி அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போடுறோம். ஓகே, அப்போ அண்டர் ரைட்டருக்கு அப்ரூவல் எடுக்கிறதுக்கு அவரோட டீட்டெயில்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி அண்டர் ரைட்டர் அப்ரூவலுக்கு அனுப்பினா அண்டர் ரைட்டர் அப்ரூவல் வரல, கிட்டத்தட்ட 2-3 ஹவருக்கு வரல. ஆனால் இவருக்கு இன்சூரன்ஸை இன்றைக்கி நைட் 12 மணிக்கு இடையில் பைண்ட் பண்ணணுங்கிறதுக்காக மற்ற வேலை எல்லாத்தையும் விட்டுப்போட்டு மற்றாக்கள பிரச்சனையெல்லாம் பார்க்குறத விட்டுப்போட்டு இவர் ஃபைலுக்கு பின்னாலே கண்டினியூஸாக ஃபாலோ அப் மெசேஜ் அனுப்பி அடுத்தது இந்த மேனேஜரு கூட ஒரு புஷ் எல்லாம் பண்ணி எடுத்து அங்கே அண்டர் ரைட்டர்கிட்ட எடுத்து வந்த ரிப்ளை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் ரிஜெக்டட். காரணம் அவரோட கிளைம் 2 இருக்கிறதால அந்த பர்டிகுலர் கம்பெனி அவர் ஆஃபர் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளைமில் அமௌண்ட் 0 அதில் நிறைய விஷயம் அது பெரிஜினலில் அது வேறு கிளைமை இது எடுக்கலைன்னு சொல்லிட்டு திரும்ப அதை இவர இன்சூரன்ஸ் கம்பெனியோட நான் கதைச்சி எடுத்து திரும்ப அண்டர் ரைட்டர் அப்ரூவலுக்கு அனுப்பினா திரும்ப ரிஜெக்ட். என்ன காரணம் சொன்னால் இன்சூரன்ஸில் லெப்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸில் லெப்ஸுங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனைங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைனல் ரிசல்ட்ஸ், அதாவது இந்த அந்த பர்டிகுலர் ஒன் இன்சூரன்ஸ் கம்பெனியோட இன்சூரன்ஸ் எடுக்க ஏலான்னு சொல்லி எனக்கு ஃபைனல் ரிசல்ட்ஸ் வருது. கிட்டத்தட்ட 5 to 6 மணியாக போயிட்டு நான் ஒரு இன்சூரன்ஸ் புரோக்கருங்கிறதால நான் மல்டிபிள் கம்பெனிஸோட ஒர்க் பண்ணுவேன். ஓகே, ஸோ அந்த கம்பெனியில் ரிஜெக்ட் ஆகினாலும் மற்ற கம்பெனிகிட்ட அப்ரூவல் எடுக்கிறதுக்கு திரும்ப நான் இப்போ இந்த செஞ்ச இதே ப்ராசஸை நான் போகணும். இதே ப்ராசஸில் போகலாம். மற்ற 2வது கம்பெனி வர இன்சூரன்ஸை அப்ரூவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லி தெரியாது. அதுக்கு பேக் அண்ட் ஃபோர்த் இந்த டே எப்படி நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அதே மாதிரி ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் இவருக்கு அதுக்குரிய டைம் இருக்கான்னு கேட்டால் இல்லை, இன்றைக்கு 12க்கு இடையில் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு 12க்கு இடையில் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்காட்டி திரும்ப ஏற்கனவே இருக்கிற மாதிரி இன்னொரு லெப் கொண்டு அவர் இன்சூரன்ஸில் வரும். அவரை டிரைவிங் லைசன்ஸில்
இருக்கும். அதுக்கு பிறகு அவர் என்ன கார் வாங்கினாலும் எப்போ என்னது செஞ்சாலும் அது அவரை திரும்ப திரும்ப பாதிக்கும். ஸோ வேறு வழி இல்லாமல் அவர்கிட்ட நீங்கள் எந்த கம்பெனியில் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்தீங்களோ ஆல்ரெடி வச்சுருந்தீங்களோ அதே கம்பெனியில் ஈவன் நான் கொடுத்த கோட் ப்ரைஸை விட கூடுதலாக இருந்தாலும் அங்கேயே கண்டினியூ பண்ணுங்கள், வேறு எந்த ஆப்ஷனும் இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி திரும்ப அனுப்பினேன். ஸோ இதில் அவர் செஞ்ச ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னு சொன்னால் டைமிங். அவர் ஷாப் அரவுண்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்த டைமிங் தான் இருக்கிற மிஸ்டேக். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்லீஸ்ட் 1 to 2 வீக்ஸுக்கு முதல் என்ன வந்து கண்டெக்ட் பண்ணியிருப்பார்னு சொன்னால் இந்த ப்ராசஸ் எல்லாம் ஏர்லியாக செஞ்சு முடிச்சு அவருக்கு இன்சூரன்ஸ் பைண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் லாஸ்ட் மினிட்ல வந்ததால் அவருக்கு இன்சூரன்ஸை பைண்ட் பண்ண இல்லாமல் போயிட்டுது. ஸோ நீங்கள் ஒன்டேரியோவில் கார் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் இப்போவே உங்களோட பாலிசி டாக்குமெண்ட்டையோ அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட பிங்க் ஸ்லிப் எடுத்து உங்களோட இன்சூரன்ஸ் ரினுவல் டேட்டை முதலாவது பாருங்கள். அந்த ரினுவல் டேட்டிலிருந்து 15 to 30 நாளைக்கு முதல் உங்களோட ஃபோனில் ஒரு ரிமைண்டரை வைங்க. இன்சூரன்ஸ் ஷாப்பிங்னு சொல்லி ஒரு ரிமைண்டர் ஒன்று வைங்க, இப்போவே எடுத்து வைங்க. சரியா? உங்களோட இன்சூரன்ஸ் இப்போ உதாரணத்துக்கு ஜனவரியில் உங்களோட இன்சூரன்ஸ் முடியுதுன்னு சொன்னால் டிசம்பர்லேருந்தே ஷாப்பிங் ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே ஃபெப்ரவரியில் முடியுதுன்னா ஜனவரியிலே ஷாப்பிங் ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் சிலாக்கள் டூ மச் அட்வான்ஸாக போய் 3 மாதத்தில் முடியும். அதாவது மார்ச்சில் இன்சூரன்ஸ் முடியும், ஆனால் இவங்க டிசம்பர்லேயே ஷாப் ரவுண்ட் ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டூ ஏர்லி. என்ன காரணம்னு சொன்னால் உங்களுக்கு மார்ச்சில் உங்களோட இன்சூரன்ஸ் முடியுது, இந்த 3 மாதம் இருக்குது. இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் கோட்டில் எடுங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ எடுக்கிற கோட் மார்ச்சில் ரெலவெண்ட்டாக இருக்குமான்னு சொன்னால் இல்லை. மேபி மார்ச் வாரத்துக்கு இடையில் உங்களுக்கு கிளைம் வரலாம், நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். உங்களோட கோட் இப்போ இருக்கிற அதே கோட் தான் உங்களுக்கு மார்ச்சில் இருக்குமான்னு சொன்னால் சொல்ல முடியாது 100%. அடுத்தது உங்களுடையும் டைம் வேஸ்ட், இன்சூரன்ஸ் செக் பண்ணுற இன்சூரன்ஸ் ப்ரோக்கரையும் அது டைம் வேஸ்ட். ஸோ இன்சூரன்ஸ் ஷாப் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 to 30 நாளைக்கு முதல் உங்களோட இன்சூரன்ஸ் ஷாப்பிங் ஆரம்பிங்க. இப்படி லாஸ்ட் மினிட்ல நீங்கள் போய் ஷாப்பிங் ரவுண்டுக்கு போகிறதால உங்களுக்கு மட்டும் இல்லை பிரச்சனை, இன்சூரன்ஸ் ப்ரோக்கருக்கு தான் பிரச்சனை. ஏன்டா சரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல். உங்களுக்கு எப்படின்னா உங்களோட இன்சூரன்ஸ் மற்ற பழைய இன்சூரன்ஸ் முடிகிறதுக்கு அடுத்த இன்சூரன்ஸை பைண்ட் பண்ணுறதுக்காக எல்லா வேலையும் விட்டு போட்டால் அந்த பிரச்சனையை மட்டும் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போவே மறந்துடாமல் உங்களோட ஃபோன் எடுத்து உங்களோட இன்சூரன்ஸ் ரினுவல் டேட்டுக்கு 15 to 30 நாளைக்கு முதல் ரிமைண்டர் ஒன்றை போட்டு இன்சூரன்ஸ் ஷாப்பிங் போட்டு வைங்க. ஸோ உங்களால் மேக்ஸிமம் நிறைய கோட்ஸ்கள் எடுத்து பெஸ்ட்டான கோட்டை கம்பேர் பண்ணி அங்கே இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் விரும்பினாலோ விரும்பாட்டியோ நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்த அதே இன்சூரன்ஸில் ஈவன் அவங்க ப்ரைஸை கூட்டின்னு இருந்தால் கூட அதிலேயே கண்டினியூ பண்ண வேண்டி வரும் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? நீங்கள் நார்மலாக இன்சூரன்ஸ் ஷாப்பிங் எத்தனை நாளைக்கு முதல்ல ஆரம்பிக்கிறேன்? நீங்களும் இதே மாதிரி லாஸ்ட் மினிட்ல ஆரம்பிக்கிறியா? அப்படி இல்லைன்னு சொன்னால் டூ ஏர்லி ஆரம்பிக்கிறியா? இல்லாட்டி பர்ஃபெக்ட் டைமில் ஆரம்பிக்கிறியாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு இன்சூரன்ஸ் ரிலேட்டடான ஏதாவது டவுட்ஸ் இல்லைன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். I'll try to answer that. நான் ஒன்டேரியோட லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர் ஃபார் ஹோம் அண்ட் ஆட்டோ. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ரினியூவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே வருது, அதாவது இப்போ இருக்கிற இந்த மந்த் ப்ளஸ் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே வருதுன்னு சொன்னால் என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். நான் கிட்டத்தட்ட 30 கம்பெனியில் செக் பண்ணி எந்த கம்பெனி பெஸ்ட்டான ரேட் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்கிறத உங்களுக்கு சொல்லுவேன். என்னை கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் என் நேமில் இருக்குது, இல்லாட்டி என் பயோவில் இருக்குது. அப்படின்னு சொன்னால் எனக்கு டிரெக்ட் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆட்டோ ரிப்ளையாக வரும். கரெக்டாக இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு தேவைப்படாட்டியும் ஃபியூச்சரில் தேவைப்படும். பை.